கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்கப்பா, இடைப்படுங்க, எங்களை உயிர்ப்பீங்க. இன்னுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாய் வளருவதற்கு இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ள பலன் தரட்டும், கனி தரட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் அசைவாடுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உற்சாகமாக ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்கிறத விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஆமேன் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதனால் அந்த ஆமேன் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுறக்கூடாது. ஆமேன்னா என்னது? அப்படியே ஆக கடவுது. இன்னொரு மீனிங்கும் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஐ பிலீவ் இட். நான் அதை என்ன பண்ணுறேன்? விசுவாசிக்கிறேன். ஐ அக்ரி வித் இட். அதை அதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விசுவாசிக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். சரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சொல்லுங்கள், எங்கே போகலாம்? நீங்களே சொல்லுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது? அந்த மாதிரிலாம் ஒரே வசனம் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டதே இல்லையா? வாரம் வித்தியாசமாக எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னமோ ஒரே வசனத்தை பிடிச்சி வச்சுட்டு அதையே சொல்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுயா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு அல்லையில சொல்லுவோம், அவ்வளோ இல்லையா? ஓகே, நல்லா கவனிங்க. எல்லா துறையும் எடுத்துங்க. அது எந்த துறையாக இருக்கட்டும், எஜுகேஷன், ஸ்கூல் எடுத்துங்க, காலேஜ் எடுத்துங்க, இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், திரும்ப ஒரு சில காரியங்களை செய்ய தான் நம்ம மனசில் நிற்குது. கரெக்டுங்களா? அப்படி ஏன்னா மனுஷர்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை திரும்ப செஞ்சால் தான் உள்ளே போகும். ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை 10 முறை படித்தா தான் நமக்கு மைண்டில் நிற்குது. இல்லைன்னா என்ன ஆகிடுது? மறந்து போயிடுது. கர்த்தருடைய வார்த்தை என்பது திரும்ப படிக்க வேண்டியது. கர்த்தருடைய வார்த்தை என்பது திரும்ப தியானிக்கப்பட வேண்டியது. கர்த்தருடைய வார்த்தை என்பது திரும்ப சிந்திக்கப்பட வேண்டியது. அப்படிலாம் செஞ்சால் தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். ஸோ விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் சில வார்த்தைகள், சில வசனங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து நீங்கள் அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வச்சு நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை காணும், மாற்றத்தை சந்திக்கும். வாலிப பிள்ளைங்களை கொஞ்சம் தயவுசெய்து நல்லா கவனிங்க, சரிங்களா? நீங்கள் கவனிச்சுக்கிட்டே திடீர்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை உள்ளே போயிடும் உங்களுக்குள்ளே. எல்லாமே உள்ளே போகணும்னு ஆசைப்படுறோம். சில நேரங்களில் என்ன ஆகிடுது அப்படின்னா, அதை கேட்குறாங்க, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எப்போ முடியும்? 11 மணிக்கு இவர் முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா, கரெக்டாக விட்டால் தானே அந்த காரியத்தை நம்ம போய் செய்ய முடியும் அப்படின்ற பல கேள்விகளோடு கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே உட்கார்ந்துட்ருப்போம். சரிங்களா? ஆனால் கவனிக்கும் போது சில வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா ஒரு வார்த்தை அது மாற்றங்களை கொண்டு வரும். சரிங்களா? அப்போது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், நான் எதை நம்புகிறனோ அதில் நான் உறுதியாய் நிற்கும்போது அது விசுவாசமாக என்னுடைய வாழ்க்கையில் மாறுகிறது. அந்த விசுவாசம்தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான அற்புதங்களையும், நன்மைகளையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாதிரியான சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வேணுங்கன்னு சொல்கிறவங்க? சத்தமே வரமாட்டேது. அல்லேலூயா, ஆமீனுக்கு ஒரு ட்ரைனிங் தனியாக விசேஷமாக கொடுக்கும். வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். பேசணும். நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம். எல்லா வீட்டில் பாருங்கள், எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறோம். வசனம் பேச மாட்டோம், நல்ல வார்த்தையை பேச மாட்டோம், மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தையை சில நேரங்கள் பேசுகிறதில்ல. கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறிடும்னு சொல்கிறது கிடையாது, வார்த்தையை சொல்கிறது கிடையாது, விசுவாச அறிக்கையை செய்கிறது கிடையாது. ஆனால் தவறான காரியம் டக்குன்னு பேசுகிறோம். ஏங்க இப்படிலாம் இல்லைங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பேசிட்டேங்க அப்படின்றோம்.
இல்லை. காரணம்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த இருதயம் வார்த்தையினால் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுவோம். நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் எடுக்கணும். நம்ம சபையில் வந்து வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ரொம்ப என்னங்க எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்கன்னு. அது யாருக்கு அசிங்கம் சொல்லுங்கள்? சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. வேறு யாராவது சொல்லக்கூடாதுல்ல. அதனால் நம்மளே சொல்லி கொடுக்குறோம். ஆமேன் அல்லேலூயாலாம் சொல்லி ஆமேன்னு முக்கியமாக சொல்லணும். நீங்கள் அப்படியே டக்குன்னு சொல்லணும். என்ன பண்ணணும்? அப்படி தான் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் செல் ஒன்று நடத்திட்டு இருந்தோம் பாருங்கள். 2 சின்ன பசங்க உட்காந்துக்கிட்டு இருந்தானுங்க. சொன்னேன் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வந்து ஆமேன்னு சொல்லுங்கன்னு. சொன்னது தான் பாருங்கள், அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஆமேன்னு சொல்லி நின்றானுங்க. ஒரு வார்த்தை சொல்ல ஆமேன்ன்றானுங்க, ஜாலியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்கள். அது அவனுக்கு வந்து கிண்டலாக ஜாலியாக சொன்னால் கூட அவனுக்கு உள்ள இருதயம் வந்து தூய்மையாக இருக்குது பாருங்கள். அவனுக்கு இருதயம் தூய்மையாக இருக்குதுன்னா டக்கு டக்குன்னு சொல்கிறான். சரிங்களா? அது மாதிரி வரணும் வாயில். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், நம்பிக்கை விசுவாசம் இந்த 2 வார்த்தையுமே இந்த வசனத்தில் இருக்குது. எபிரேயர் 11:1 நம்பிக்கையும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. சரிங்களா? இந்த நம்பிக்கை என்பது எப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு சில பாயிண்ட், நிறைய காரியத்தை நான் பேசுகிறேன், ஆனால் ஒரு சில பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு மைண்டில் நிற்கணும். அதுதான் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை என்பது ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம் மாதிரி, ஒரு காயினுடைய ஒரு பக்கம். ₹1 காயின், ₹2 காயின், ₹5 காயின், ₹10 காயின். எந்த காயின் எடுத்துக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள். எடுக்கிறோம் ₹10 எடுப்போம். சரிங்க, ₹10 காயின். இந்த ₹10 காயின் ஒரு பக்கம் வந்து ஒரு முத்திரை இருக்குது, அச்சு இருக்குன்னு வைங்க. இன்னொரு பக்கம் பிளெயினாக இருக்குது. அதை நம்ம யாருன்னா கொடுத்தா வாங்கிக்குமா? இது மாறாதுங்க. ஒரு பக்கம் தான் இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்குற? உன் ₹10 வேணாம், ஒன்று வேணாம், நீ எடுத்துகிட்டு போய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆனால் 2 பக்கமும் அந்த அச்சு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு இருக்குது. அதே மாதிரி விசுவாசம் கூட பாருங்கள். என்னோடய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம். நம்பிக்கை என்பது வந்து ஒரு பகுதி தான், நம்பிக்கை. இன்னொரு பகுதி என்னென்னா அது உறுதி. அந்த நம்பிக்கையினுடைய உறுதி. சொல்லுங்கள். நம்பிக்கை அது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் உறுதி. இந்த 2மே இருந்தால் தான் அந்த நாணயம் செல்லும். சரிங்களா? நம்பிக்கையும் இருக்கணும், கூடவே என்ன இருக்கணும்? உறுதியும் இருக்கணும். சிலர் வந்து விசுவாசம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் விசுவாசத்தை காட்ட மாட்டாங்க. சிலருக்கு எப்படி சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னா, கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவரால் முடியாது என்ன இருக்குது? அவரால் எல்லாம் முடியும், கர்த்தரால் முடியும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களால் முடியுமா? நீங்கள் செய்வீங்களா? சில காரியங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகம். அது எப்படிங்க? என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவராக பார்த்து எதனா செஞ்சால் தான் உண்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தவறு. அதாவது கர்த்தர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்கள். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். அது வந்து என்னென்னா தேவனுடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது. தேவனுடைய கிருபை சுகத்தை கொடுத்துருக்குற, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்குறார், அவைலபிளாக வச்சிருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எடுத்துக்கொள்வது, அதை சுதந்திரித்து கொள்வது, அது என்னுடையதுன்னு சொல்லுவது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்முடைய ஆசீர்வாதமும், நம்முடைய உயர்வும், நம்முடைய சுகமும், நம்முடைய ஆரோக்கியமும் யார்கிட்ட தான் இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்றைக்குனா என் வாழ்க்கை ஆசீர்வதிச்சு என்றைக்காவது என் வாழ்க்கை உயர்த்துவார், என்றைக்காவது நான் நல்லா இருக்கலாம் போல் அப்படின்னா ஒரு காலம் நல்லா இருக்க முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தினால் நம்ம என்ன பண்ணணும்? அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் எதையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஒரு காரியத்தில் விசுவாசம் நமக்கு இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த கானான் தேசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்றார். கொடுப்பேன்றாரா? கொடுத்துட்டேன், நீ போய் என்ன பண்ணு, சுதந்திரித்து கொள்ளு. அப்போ அதை சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன தேவை? இருதயத்தில் விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு கர்த்தர் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக என்ன பண்ணுவேன், அந்த தேசத்தை நான் சுதந்திரித்து கொள்வேன், அதை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணணும்? போய் சுதந்திரித்து கொள்ளும். ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னா என்ன நடக்கும்? சரி, இப்படி வரோம் பாருங்கள். ஒருவேளை சரி உங்களுக்கு தான் விசுவாசம் இல்லை, நானாவது இவங்களுக்கு வந்து இந்த ஆசீர்வாதத்தை
கொஞ்சம் வலுக்கட்டாயமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு வைங்க. அப்படியே தரன்னு கூப்பிட்டு போகிறார். கானான் தேசத்துக்குள்ளே வா, உன்னை கூப்பிட்டு போய் அங்கே நீ போனால் போக மாட்டேன்ற, நீ பயப்படுற, வா உன்னை கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டால் என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் ஓடி வந்துடுவான். அடுத்த நிமிஷமே, ஏன்னா அவனுக்கு அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள், அவர்கள் பார்வைக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், எங்களுடைய பார்வைக்கு முன்பதாகவும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல தான் இருக்கிறோம். பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயம் இருக்குது. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை, எதுவும் இல்லை. அவர்களை கூட்டு போய் விட்டால் அவங்க எப்படி சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தால் தான் அதை சுதந்திரத்து கொள்ள முடியும். விசுவாசம் இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது, அதை எப்படிங்க சுதந்திரத்து கொள்வது? அங்கே பலவான்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்காங்க, போனால் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவோம், நம்மளை சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரியான ஜனங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அங்கே போக முடியாதுங்க அப்படின்ற பயத்தோடு இருக்கிறவங்க அதை சுதந்திரத்து கொள்ள முடியாது. தேவனுடைய விருப்பம் என்னென்னா, விசுவாசம் வந்துட்டால் இவனே போவான். விசுவாசம் வந்துட்டால் ஆண்டவர் போயிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் விடணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசம் வந்துட்டு ஆண்டவர் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னால் அதை நீங்கள் செய்வீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னு என்ன பண்ணுவார்? அதை செஞ்சே முடிப்பார். ஏசாயா 55 அதிகாரத்தில் வாசி பாருங்கள். அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வந்துடுச்சுன்னா அது எதை செய்ய நினைக்குமோ அது செஞ்சு முடிச்சே தீரும். அது செஞ்சு முடிச்சே தீரும். அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். வசனம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? ஏசாயா 55 அதிகாரம் படிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்குறீங்களா? உங்கள் கண்களால் எல்லாரும் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? இல்லை, எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஏதோ படிக்கிறாங்க, படிச்சுட்டு போட்டேன், நான் கேட்டுக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்டிசிப்ளினாலாம் இருக்கக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கும். அந்த வசனத்தை நீங்களும் பார்க்கணும், சரிங்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது செஞ்சு முடிப்பார். அந்த வார்த்தை செய்து முடிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார் செய்வாரா செய்ய மாட்டாருங்களா? கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் சொன்னார்னா செய்வார். கொடுப்பேன் தானே, அதை மாற்ற மாட்டார். நான் போய் சுதந்திரத்துக்குள்ள அந்த விசுவாசத்தோடு போனோம்னா நிச்சயமாக அந்த தேசத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யோசிக்கிறோம், ஐயோ இதை சுதந்திரிப்போமா மாட்டோமா? சுதந்திரிக்க முடியும். காரணம் என்னென்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதமான வாக்குத்தத்தங்களையும் நம்ம கொடுத்துருக்கிறார். எதையாவது ஆண்டவர் எல்லாம் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்குங்களா? சொல்லுங்க. ஏதாவது மிஸ்ஸிங்கா? நமக்கு தேவையான எல்லாமே வாக்குத்தத்தங்களாக இருக்குதா இல்லைங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதை என்னுடையதாக மாற்ற முடியும். அந்த வசனங்களை, இது ஏன் வசனம் சொல்லலாம் சொல்லி, இது பைபிளில் இருக்கிற வசனங்கள். அந்த வசனத்தை எடுத்து நான் உரிமை பாராட்ட முடியுது. திஸ் இஸ் மை வேர்ஸ், திஸ் இஸ் மை வேர்ட். இது என்னுடைய வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்தது. இந்த சுகம் எனக்குரியது, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, இதை நான் பெற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மாற்ற முடியும். எப்போ தெரியுங்களா? விசுவாசத்தினால. நான் ஏன் விசுவாசிக்கிறேன்? விசுவாசம் தனித்து செயல்படாது. விசுவாசம் தனித்து செயல்படாது. அது கூடவே ஏதோ ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால தான் விசுவாசன்றது என்னென்னா, புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு 2வது பாயிண்ட், அந்த 11:1 2வது பகுதி, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நான் எதை நம்புறேன்னா அது உறுதியாக இருக்கணும். 2வது பகுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போது நான் ஒரு விஷயத்தை பார்க்கல, அந்த பார்க்காத காரியத்துக்கு அது ப்ரூஃப். நான் பார்க்கல, ஆனால் அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது ஒரு ப்ரூஃப். இருக்கிற காரியத்துக்கு தான் ப்ரூஃப் இருக்க முடியும். இல்லாத ஒரு காரியத்துக்கு ப்ரூஃப் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். ஒரு கார் ஒன்று இருக்குது. ஒரு காருன்னா அந்த காருக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆர்சி புக்குன்னு இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த ஆர்சி புக் இருக்கிறது என்னென்னா, அந்த காரு என்னுடையதுன்றதுக்கான ஒரு ஆதாரம், ஒரு எவிடன்ஸ். இங்கிலீஷ் பைபிளில் எவிடன்ஸ்னே போட்டிருக்கும். எவிடன்ஸ் எதுக்கு? எவிடன்ஸு இது என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் என்ன தான்? சொல்லுங்கள்.
விசுவாசம். காரே இல்லை அப்படின்னா எவிடன்ஸ் இல்லாத காருக்கு எங்கே நான் எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? இல்லாத ஒரு பைக்குக்கு நான் எப்படி நான் ஆர்சி புக்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இருக்கிறதுக்கு தான் நான் எவிடன்ஸ் கொடுக்க முடியும். விசுவாசமும் இல்லாத ஒன்றுத்துக்கு வராது. விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்துக்கு விசுவாசம், இருக்கிற காரியத்துக்கு தான் விசுவாசம் இருக்குது. ஆனால் நான் பார்க்கல. காணப்படாதவைகளில் நிச்சயம், காணப்படாதவைகளில் எவிடன்ஸ்னே இருக்குது இங்கிலீஷில். ஒரு காரியத்தை பார்க்கல ஆனால் இருக்குது, அதுதான் என்னது? விசுவாசம். எந்த விதமான ஆசீர்வாதம் நீங்கள் போட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வேணுமோ அதை நீங்கள் போடுங்க. அதுக்கான ஆதாரம், எவிடன்ஸு, ஃபெய்த்து, அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால அது உங்களை தேடி வந்தே தீரும். அல்லேலூயா, ஆமென். உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ பார்க்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தோடு கூட காத்துட்ருக்குறோம். இன்னொரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொல்கிறோம் பாருங்க. கொரிந்தியரில் நம்ம படிப்போம். காணப்படுகிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள்லாம் என்ன? கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியணும். அது ஒரு வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் தான் நம்ம முக்கியம். சரிங்களா? காணப்படுகிறவைகளை நம்ம பார்க்கறது, நம்ம கண்ணால் பார்க்கறது. கண்ணால் பார்க்குறது அநித்தியமானவைகள். அங்கே ஒரு வால் இருக்குது, அது அநித்தியமான. இங்கே ஒரு கம்பி இருக்குது, அதெல்லாம் அநித்தியமாக இருந்துன்னா இல்லைன்னா இல்லை, நமக்கு அது பிரச்சனை இல்லைல்ல. நிறைய பொருட்களை நம்ம பார்க்குறோம், பார்க்குற காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அநித்தியமானவைகள் ஒன்று ஒன்றா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எது நம்ம சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எது பிரச்சனையாக இருக்குது அதை தான் நம்ம பேசணும். நம்முடைய வாழ்க்கையில் இங்கே ஒரு சேர் இருக்குது, அது கூட பார்க்கிறவைகள் தான். அந்த சேர் நமக்கு பிரச்சனையா? கிடையாது. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது எனக்கு பிரச்சனையா? கிடையாது. இந்த மைக் இருக்குது, இந்த மைக் எனக்கு பிரச்சனையா? அதெல்லாம் விட்டுடலாம். ஆயிரக்கணக்கான பொருட்கள் நம்ம பார்க்குற காரியங்களாக இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம், ஆனால் அது நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சில வியாதி இருக்கும், வியாதி பார்த்தா தெரியுது, இது பார்க்குற காரியங்கள் பார்க்குறோம். ஐயோ இந்த வியாதி இருக்குது, இது என்ன அவ்வளோ இப்படியே போயிடுமா? கிடையாது. பார்க்குறோம் தான், கண்ணுக்கு தெரியுது. அவர் பாவம் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, வியாதியில் இருக்கிறாரு அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இது அநித்தியமான, நீ பார்க்குற இந்த காரியம் அநித்தியமானது. சுகம் உன் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது நித்தியமானது. சுகம் நித்தியமானது. இன்றைக்கி நீ பார்க்கல, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த சுகம், பார்க்காத அந்த சுகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான்னு, அதை நீங்கள் நோட் பண்ணிங்க, இல்லைனா நீங்கள் அதை மைண்டில் பதிய வச்சிங்க. இன்னொரு காரியம், இன்ஃபர்மேஷன். விசுவாசங்கிறது என்னென்னா, காணப்படுகிற உலகத்துக்கும் காணப்படாத உலகத்துக்கும் நடுவே காணப்படுகிற ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ். அந்த பாலத்தின் வழியாக தான் அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த சுகம், ஆசீர்வாதம், மகிமை, மேன்மை, உயர்வு, ஐஸ்வர்யம், அந்தஸ்து, இது எல்லாமே அங்கேருந்து வருது. நமக்கு எல்லாமே எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். சிலருக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், அப்போ என்னங்கய்யா, உலக ஜனங்க கொடுத்தா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இல்லாத பணமா, அவங்கக்கிட்ட இல்லாத பங்களாவா, காரா, இது எல்லாம் எல்லாமே இருக்குது, அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர்கிட்ட இருந்து விசுவாசத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியம் நமக்கு ஆசீர்வாதம். உலக பிரகாரமாக உலகத்தினுடைய காரியங்களை சார்ந்து, உலக மனிதர்களை சார்ந்து வரக்கூடிய காரியங்கள் நமக்கு அதனோட கூட என்ன இருக்கும்? வேதனை இருக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இப்போ நம்ம ஞானவான்களாக நடந்து கொள்ளணும். எப்படி நடந்து கொள்ளணும்? எந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த உலகம் கொடுக்குற ஆசீர்வாதமா, இல்லை தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமா? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது நிரந்தரமாக இருக்கும், அதில் வேதனை இருக்காது, அதில் சந்தோஷம் இருக்கும், அதில் சமாதானம் இருக்கும், அது நிலைத்து நிற்கும், நிலையாக இருக்கும். தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில் வாங்க முடியாது. அல்லேலூயா. நேர் வழியில் தான் வாங்க முடியும், விசுவாசத்தின் மூலமாக தான் வாங்க முடியும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நான் வாங்க முடியும். குறுக்கு வழியில் போயிட்டு வாங்குறது எதுவுமே நமக்கு நிலையாக நிற்காது. மனுஷனுக்கு ஒரு சில நேரங்கள் இருக்கும், எனக்கு எல்லாமே எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கணும் பாருங்க. ஆண்டவர் பார்த்து சொல்கிற, மதியனே இன்னைக்கும் ஆத்மா ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா இதெல்லாம் யாருடையதாகும்னு கேட்குறாரு. யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவனுடைய நம்பிக்கையை எதை மேலே வச்சுருக்கிறான்? ஐஸ்வர்யத்தின் மேலே அவன் வச்சுருக்கிறான், பொருள் மேலே வச்சுருக்கிறான். நம்முடைய நம்பிக்கையோ நம்முடைய விசுவாசமோ யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும்.
இன்னொரு காரியம் பாருங்கள், அற்புதமான ஒரு காரியம். இந்த எபிரேயர் 11:1 பாருங்கள், இங்கிலீஷ் பைபிளில் இப்படி வருது, கவனிக்கிறீங்களா? சிலர் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறீங்க, அவங்களுக்காக. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen அப்படின்னு வருது. அப்படின்னா என்னன்னா, faith is the substance of things hoped for அப்படின்னா, faith வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. கவனிங்க, கிளாஸ் எடுப்போம், கற்றுக்குங்க. faith வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. இங்கிலீஷ் நம்ம எல்லாரும் தான் பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசாத ஆள் ஒருத்தர் கூட இங்கே இல்லை, தெரியுங்களா? பஸ்ஸுக்கு என்னன்னு சொல்கிறீங்க? பஸ்ஸுன்னு தானே சொல்கிறீங்க. பேருந்து நான் சொல்கிறீங்க, பஸ்ஸுன்னு தானே சொல்கிறீங்க. வேற என்ன? சோப்புக்கு என்னன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் கூட வீடியோவில் வருமா? சோப்புக்கு என்ன சொல்கிறீங்க? சோப்பு தானே சொல்கிறேன். அது என்ன தமிழ் தானே ரொம்ப கஷ்டம். என்னது அது தமிழில்? தமிழில் தெரியல பார்த்தீங்களா? சோப்புக்கு தமிழ் டீச்சர் யாருன்னா இருக்கிறீங்களா? சரி, ஓகே, அதை கற்றுக்குங்க. இங்கிலீஷ் தமிழ் கற்றுக்குங்க. இங்கிலீஷ் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, சரிங்களா? சரி, சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா அது கூட உங்களுக்கு பாதி தெரியும், நீ கேள்விப்பட்டது தான். சப்ஸ்டன்ஸ், சப் ப்ளஸ் ஸ்டான்ஸ். சொல்லுங்கள், சப் ப்ளஸ் ஸ்டான்ஸ், சரிங்களா? இந்த சப்புன்னா என்னென்னா, சப்வேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்டர். சப்புன்னா என்ன மீனிங்? லாட்டினில் அதோட அர்த்தம் சப்புனா அண்டர், கீழே அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸ்டான்ஸ்னா நிற்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? எதுக்கோ மேலே நிற்குது. எது? ஃபெய்த்து. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார். அதை என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் நம்பிக்கை இருக்கும், நம்புவாங்க. வெளியிலேருந்து யாருன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சு அவன் நம்பிக்கை அப்படி சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். சுக்குநூறா? அப்போ அது பேர் என்னது? நம்பிக்கை. அது விசுவாசம் இல்லை. ஏதோ கொஞ்சம் லைட்டாக நம்பினாங்க, ஒரு காற்று அடித்தோடனே என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான், பறந்து போயிடுச்சு, சரிங்களா? ஏதோ ஒன்று மோதனவொன்னு என்ன ஆச்சு? சுக்குநூறா உடஞ்சி போயிடுச்சு. மற்றவங்க சொல்கிறத என்ன பண்ணுறாங்க? நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள், இந்த வார்த்தை வசனன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை மாதிரி. வசனம் என்பது ஒரு விதை. எல்லாம் சொல்லுங்க, வசனம் என்பது ஒரு விதை, சரிங்களா? இந்த வசனம் என்கிற விதை நமக்குள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு அது எப்படி இருக்குன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துடும். ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துடும். வசனம் இல்லாமல் மற்ற எந்த காரியம் உள்ளே போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது விசனத்தை கொண்டு வந்துவிடும். இல்லையா? சரி, அப்போ இந்த வசனம் உள்ளே போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள். ஏன்னா நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்முடைய இருதயம்தான் நிலமா. என்னது? நம்முடைய இருதயம்தான் நிலம். அந்த நிலத்துக்குள்ளே எதை போட்டு விதைக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை போட்டு விதைக்கிறோம். அது உள்ளே போய் விதைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அது பல மடங்கு பலனை நம்முடைய வாழ்க்கையில் தருது. எப்படிப்பட்ட பலன்? நல்ல பலனை தருது. ஆசீர்வாதம், சுகம், மேன்மை, உயர்வு, நம்பிக்கை, வெற்றி, செழிப்பு, இது எல்லாவற்றையும் கொடுக்கறது கர்த்தருடைய வார்த்தை. நிலத்தில், இந்த நிலத்தில் பாருங்கள், நல்ல விதையை மட்டும் கிடையாது, தப்பான விதையை கூட விதைக்கலாம், களைகள் கூட விதைக்கப்படலாம், இருக்கலாம்ல. அப்போது எது உள்ளே போனாலும் விளையும், அதுதான் சொல்ல வரேன். உள்ளே எது போனாலும் நிலத்தில் வெறும் நல்ல தானியங்கள் மட்டும், விதை மட்டும் கிடையாது, மற்ற காரியங்களும் விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. தேவையில்லாத காரியம் எதனா விளையிறது எதனா ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இல்லைங்க, அது பிடுங்கி போட்டுடலாம்யா. அது எதனா ஒன்று சொல்லுங்கள். இது தேவையில்லாத விதை, அது வளருதுன்னா என்னது சொல்லலாம் இல்லையா? முள் இருக்குதே, முள், அது எதனால் அந்த முள் செடி வளருது? இல்லை, அதுக்கு விதை இருக்குதா? இல்லை ஏதாச்சும் இருக்குது. அப்போது அது போய் வளர்ந்தால் அது நமக்கு தேவையாது? அது தேவையே கிடையாது. அப்போது சிலர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குல்ல. மனிதர்கள் சொல்கிற சில வார்த்தைகள், பயத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கூட உள்ளே போச்சுன்னா அது சில மாற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கையில். மனிதர்கள் சொல்கிற வார்த்தை, இது கேட்டவுடனே ஆயிடுது, உள்ளே போனவொடனே ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு வார்த்தை, பயத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை, நிம்மதியை இழக்கக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் கூட உள்ளே போகும்.
உள்ளே போச்சுன்னா அதையே நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா அது கூட பலன் கொடுக்கும். அது கூட என்ன பண்ணோம்? பலன் கொடுக்கும். லைட்டாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தவறான இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் அது போய் உள்ளே போய் செட்டில் ஆகி அது விளைஞ்சி பெரிய பயத்தையும் பெரிய சந்தேகத்தையும் பெரிய வித எதிர்மறையான ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுது? உண்டு பண்ணிடுது. அதனால தான் நம்ம எதை கேட்குறோம், அதிகமாக எதை பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைகள் கூட அதிகமாக நம்ம சொல்கிறோம், நீ எதை கேட்குற, தவறான வார்த்தைகள் உள்ளே போச்சுன்னா அதுக்கான என்ன பண்ணும்? அதுக்கான பலனை என்ன பண்ணும்? அது கொடுக்கும். நீ எதை விதைக்கிறையோ அதையே அறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய வாலிப பிள்ளைங்கள் பாருங்கள், சினிமா பாடல்களை கேட்குறாங்க. நிறைய சினிமா பாடலில் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா அவன் செட்டில் ஆகி அது என்ன பண்ணும்? வித்தியாசமான பலனை வாழ்க்கையில் என்ன பண்ணும்? கொடுக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் சினிமா பாட்டு கேட்குறீங்க வாலிப பிள்ளைங்க? கையை தூக்க தேவையில்ல, சரிங்களா? ஒரு வேளை கேட்டால் அதை உங்களுக்கு தான் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான். ஓகே, நல்லா கவனிக்க. இது ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த நீங்கள் சொல்கிற வசனங்கள்லாம் கேட்டு என் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றி அமைச்சிக்கணும் நான் விரும்புகிறேங்க சொல்கிறீங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சொல்கிறது புரியுதா? வாலிப பிள்ளைங்களுக்கு புரியுதா? கரெக்டாக தானே பேசுகிறேன்? நீங்கள் சொல்கிற சத்தியங்களெல்லாம் கேட்டு என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ தான் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரியா? முதல்ல நமக்கு ஒரு ஆசை வரணும். அதாவது நான் போகிற பாதை சரியில்லையே, என் வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கே, தவறு இருக்குது, நான் என்ன செஞ்சால் நான் வாழ்க்கையில் நான் உருப்படியாக மாற முடியும், நல்லபடியாக வர முடியும் அப்படின்ற ஒரு ஏக்கம் முதல்ல வரணும். அதான் ஒரு நல்ல இருதயம். அந்த ஏக்கம் வந்துடணும். சில நேரங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருந்தது எனக்கும். ஆனால் சரியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சரியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கோ நடத்துறதுக்கோ ஆள் இல்லை. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இது உள்ளே போகணும் வாழ்க்கையில். இப்போல்லாம் சின்ன பசங்க, சின்ன வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு கட்டம் வரும்போது நீங்கள் ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. வார்த்தை இருக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனோட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வார்த்தை வசனம் இல்லையா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நம்ம, அது வேறு எங்கேயும் இல்லை. சங்கீதத்தில் அவனை வந்து நம்ம கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு இருக்கும். கர்த்தருடைய வசனம் அவனை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்குது, சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குது, புடமிட்டுக்கிட்டே இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. அதாவது மோசேயின் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டது. மோசேயினுடைய காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டது. மோசேக்கு முன்னாடி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் பேசினார். ஆபிரகாம் கூட கர்த்தர் பேசினார், யாக்கோபு கூட கர்த்தர் பேசுகிறாரு. அவங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. இந்த வார்த்தை உள்ளே போய் வேலை செய்யணும், கிரியை செய்யணும். அப்படி செஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு நிச்சயமாய் போகும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்கள் போவீர்கள். இந்த 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 பாதைக்கு நம்ம வரணும். இந்த பாதைக்கு வரணும். நான் நல்லபடியாக வாழணும், நல்ல ஒரு நிலைக்கு நான் வரணும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவநாம மகிமைக்கு என்று நான் ஆசீர்வாதமாக மாறணுன்ற ஆசை நமக்குள்ளே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு தேடல் நமக்குள்ளே இருக்கணும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேட தேட தான் நமக்குள்ள ஒரு வாஞ்சை இன்னும் அதிகமாகும். நான் தேடுறேன், இன்னும் கண்டுபிடிக்கலையே, நான் தேடலை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளலையே, இன்னும் வாஞ்சை அதிகரிக்கும். தேடணும். தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள். இது கூட நான் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? பரலோகத்திலையா? நம்முடைய இருதயத்தில் இருக்குது. தேவராஜ்யமே நம்முடைய இருதயத்தில் தான் இருக்குது. இது உள்ள ரொம்ப முக்கியம். சில பேர் தேவ ராஜ்யத்தையே உள்ளே விட மாட்டுறாங்க. ஒரு பெரிய ஒரு வேத வல்லுனர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்படியா சொல்கிறார், ஜனங்களை வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி தான், பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் சத்தியம் தெரியல, தேவனுடைய காரியங்கள் தெரியல. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எல்லாம் என்ன பண்ணலாம்? அவர்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தி அவர்களை தேவராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்றலாம். ஆனால் சிலரை காப்பாற்றுறது கஷ்டன்றாங்க. சிலரை காப்பாற்றுவதற்கு கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம இருதயமாகிய ஒரு கதவு வெளியில் பூட்டி இருக்குன்னு வைங்க. நம்முடைய இருதயம் ஒரு வீடுன்னு வச்சுங்க. நம்முடைய இருதயம் வீடு வெளியில் பூட்டி இருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. வெளியில் இருக்க கதவை நம்ம என்ன பண்ணலாம்?
திறந்து உள்ளே போயிடலாம். சிலர் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பூட்டிக்கிறாங்களாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு பூட்டிக்கிறாங்க, திறக்கவே மாட்டுறாங்க, திறக்க அனுமதிக்க மாட்டுறாங்க. அப்படின்னா என் வாழ்க்கை இப்படி தாங்க, நான் இப்படி தாங்க இருப்பேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நான் இப்படி தான், திஸ் இஸ் மை லைஃப், ஐ வாண்ட் டு லீவ் மை லைஃப், என் வாழ்க்கை, நான் என்னை யாரும் என்ன பண்ணாது, தொந்தரவு பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் வேலை என்னவோ அது நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறோம், உள்ளே போயிட்டு நரகத்துக்கு உள்ளே போயிட்டு உள்ளே தாப்பால் போட்டுக்கிட்டோம், வெளியே வர்றதுக்கு காப்பாற்று கஷ்டமாக இருக்குது. வெளியில் போட்டிருந்தா திறந்து விட்டுருக்கலாம், உள்ளே போய் என்ன பண்ணிட்டான், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் மாற்ற முடியாது, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், காதை அடிச்சுக்கிறது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனுடைய இருதயமாதிக்கு கதவை நான் தட்டுக்கிறேன், அவன் அதை திறந்து கொடுத்தா நான் உள்ளே வருவேன், உள்ளே வந்து அவனோட கூட என்ன பண்ணுவேன், நான் போஜனம் பண்ணுவேன், அவனோட கூட இருப்பேன், தங்குவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் எங்கே இருக்கிறார் பாருங்கள், தேவன் வேறு எங்கேயும் இல்லை, இப்போ நம்மளுடைய இருதயத்தில் தான் இருக்கிறார். நம்ம இருதயம் தான் ரொம்ப முக்கியம். வாலிபர்லாம் நல்லா கவனிங்க, எங்கேயோ பார்க்குறீங்க, நம்முடைய இருதயம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கேருந்து தான் ஆசீர்வாதங்கள் வருது. உங்களுக்கு எங்கேருந்து வேலை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், எழுதி போட்டுக்கிறீங்க வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா, வேலை உங்கள் இருதயத்துலேருந்து தான் கிடைக்குது. ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க, உள்ளேருந்து தான் வருது. சமாதானம் எங்கேருந்து வருது, உள்ளேருந்து தான் வருது. அது உள்ளே போயிட்டு உள்ள கேடாக இருந்ததுன்னா, அது உள்ள நினைவுகள்லாம் ஒரு அசுத்தமான நினைவுகளாக இருந்ததுன்னா, உள்ள எரிச்சல், பொறாமை, பெருமை இதெல்லாம் உள்ளே இருந்ததுன்னா ஒரு ஆசீர்வாதமும் வராது. அப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியது தான். ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மையும். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, வாழ்க்கை சரி செய்ய விருப்பம் இல்லாதவர்கள், உள்ளே போய் சாப்பாடு போட்டுக்கிறவங்க. என்ன பண்ணுறாங்க, வர ஆண்டவரே, சில நேரம் நானே யோசிப்பேன், வாலிப நாட்களில் யோசிப்பேன், என்னென்னா சின்ன பையனாக இருக்கும்போது, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை தானே, ஆனால் எனக்குள்ளேயும் பொறாமை வருது, இது எப்படி ஆண்டவரே, நான் எனக்கே தெரியுது, ஆவி ஆத்மா சரீரம்ல நமக்குள்ள, அது மூணுத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன், எனக்கே தெரியுது. ஒரு பக்கம் வந்து பொறாமை இருக்குது, இன்னொரு பக்கம் இது தப்புன்னு எனக்கு உள்ளே சொல்லுது. ஆண்டவர் பேசுகிறாரு, இப்படி பொறாமை வரக்கூடாது, உனக்குள்ளே பெருமை வரக்கூடாது. அதெல்லாம் அப்போ யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை தானே, ஆனால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது, எனக்குள்ளே ஏன் பெருமை வருது, எனக்குள்ளே ஏன் பொறாமை வருது, சிலர் உயர்ந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல, கஷ்டம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் சொல்லி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஏன் இருக்குன்னா அப்போ செட்டில் ஆகிடுச்சு, இதெல்லாம் என்ன ஆகிடுச்சு, செட்டில் ஆகிடுச்சு. ஒரு அரணை போல் இருக்குது. அநேகரோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது, இதெல்லாம் அரண் கோட்டை மாதிரி இருக்குது. இந்த கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும். இந்த கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படணும். இது எப்படி தகர்க்க முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தையால் தான் தகர்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள வசனம் போக 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 இதெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் நல்ல இருதயமாக மாறிடும். இருதயம் நல்ல இருதயமாக மாறிடுச்சு அப்படின்னா, அந்த இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் வருது, அந்த இருதயத்திலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் வருது, அங்கேருந்து தான் நன்மைகள் வருது, அங்கேருந்து தான் உயர்வு வருது, அங்கேருந்து தான் செழிப்பு வருது, அங்கேருந்து தான் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே அங்கேருந்து தான் வருது, வேற எங்கேருந்தும் வரல. இருதயம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், இருதயம் ரொம்ப முக்கியம். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது, கேடுள்ள இருதயமாக இருக்குதா, இல்லை அது தேவனை சார்ந்து விசுவாசிக்கக்கூடிய இருதயமாக இருக்குதா, அதை நம்ம ரொம்ப ரொம்ப செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக. இல்லைன்னா பாருங்கள், வருஷம் வருஷம் ஏதோ ஒரு நெருக்கத்துலேயும் ஒரு போராட்டத்துலேயும் ஒரு சிக்கல்லையும் மாட்டி ஒரு வழி ஆயிடுவாங்க ஜனங்க. ஆனால் அந்த இருதய கர்த்தருக்குள்ளே திறந்து கொடுத்தோம்னா, வார்த்தையை உள்ளே விதைச்சோம்னா, இந்த இருதயம்ங்கிற நிலத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க 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 அது பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். எப்படியோ பரவாயில்ல, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இப்போவாவது கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை தட்டி. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது தெரியல, எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது. எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது. ஆனால் புரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி சத்தியமே புரியல. யாருன்னா சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க, ஆனால் மைண்டில் ஏறலை. ஆனால் அப்போவே புரிஞ்சிருந்தா இன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம். சரி பரவாயில்ல, இப்போயாவது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது. இதை விட்டுறக்கூடாது. சிலருக்கு வந்து இப்போ கூட எப்படி இருக்குன்னா, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இதே வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அப்போ புரியும். நிறைய காரியங்கள் வந்து
சீஷருக்கெல்லாம் இயேசுவோடு கூட இருந்தபோது வந்து அவர் சொல்லும் போது புரியல அவங்களுக்கு. என்னமோ சொல்கிறாரு, அடுத்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு சில இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுதோ, இதை தான் சொன்ன. அப்பொழுது அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்னு வரும். இது புரியணும் நமக்கு. எது புரியுதோ இல்லையோ இது புரியணும். இருதயம் சுத்த இருதயமாக மாற வேண்டும். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை உள்ள விதைக்க அற்புதங்கள் நடக்கும். இதே பாருங்க, ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஏவாள் கிட்ட பிசாசு வந்து பேசுகிறான். என்ன இது புசிக்க வேணான்னு சொன்னாரோ, புசிச்சா நீ என்ன பண்ண, தேவர்களை போல இருப்ப, நீ சாகவே சாவதில்லை. வார்த்தை, பிசாசுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள போனதுனால தான் வேலை செஞ்சது இருதயம். அப்போ இந்த வார்த்தை வந்து விளைவிக்கக்கூடியதுன்றது புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? வார்த்தை என்பது விளைவிக்கக்கூடியது. சில பேர் வந்து பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், ஒன்லி ஒன் வேர்ட், 20 வருஷமாக பேசுறதில்ல. என்னது? ஒரே அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, அதோட நான் வச்சுக்கிறதே இல்லையே, பேசுறதே இல்லையே, வந்தால் கூட நான் இப்படி போய்டும். அப்போ வார்த்தை எப்பேற்பட்ட இம்பேக்டை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துது தெரியுதுங்களா? வார்த்தை எப்பேற்பட்ட இம்பேக்ட் இல்லை? ஒரே ஒரு வார்த்தையிலேயே உறவே முறிஞ்சு போச்சு. அப்போ வார்த்தையில் அடித்து விடுறாங்க பாருங்க, வித்தியாசமாக வேகமாக பேசுகிறாங்க பாருங்க, என்ன நடக்கும் பாருங்க. அது வந்து மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சந்தேகத்துக்கான வார்த்தையை பேசக்கூடாது, பயத்திற்கான வார்த்தையை பேசக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத சில பேர் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தையே பேச தெரியலங்க, அதனால் என்றைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்தனோ அன்றைக்கே கெட்ட வார்த்தை பேசுகிறத நான் நிறுத்திட்டேன். எத்தனை பேர் கெட்ட வார்த்தை நீங்கள் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி கைத்தூக்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியது தான். கெட்ட வார்த்தைன்றது வெறும் ரோட்டில் நின்று தெருவில் நின்று பேசுறது மட்டும் இல்லை. அவிசுவாசமாக ஒரு வார்த்தை சொன்னாலே அது கெட்ட வார்த்தை தான். அவிசுவாசமாக இதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது அப்படின்னாலே அது பெரிய கெட்ட வார்த்தை. அதெல்லாம் பெரிய கெட்ட வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வேலைகளில் கூட பாருங்கள், பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வந்து இப்போ கூப்பிடும் போது இது கோபமான என்னன்னு சொல்கிறாங்க, எருமை மாடேன்றாங்க. சொல்லலாமா? சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க கோபத்தில்? எருமை மாடு, ஸ்டூபிட், இடியட். இதெல்லாம் இங்கேருந்து சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். இப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்லலாமா ஒரு பேரண்ட்ஸு? உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குமா? நல்ல வார்த்தையாக இருங்க. எக்காரணத்தை கொண்டு உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, அனிமல் நேம் வச்சு என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. ஒரு வேளை கூப்பிட்ற ஆளாக இருந்தால் இன்னையோட நிறுத்திங்க. இன்னையோட நீலாம் உருப்பிடுவியா? நீ செய்யறது எதுவுமே நீ எல்லாம் வேஸ்ட்டு, நீலாம் வேஸ்ட்டு. எதுக்கு தான் நீ பிறந்தியோ, எதுக்கு தான் உன்னை பெத்தனும் தெரில. நீ இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் தேவ ராஜ்யத்தில் வந்து பெரிய 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 கெட்ட வார்த்தைகள், பெரிய பெரிய கெட்ட வார்த்தைகள். பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் ப்ளஸ் பண்ணுங்க. நீ ஆசீர்வாதம் இங்கே வா, கூப்பிட்டு நீ ஆசீர்வாதம். அந்த குழந்தை எல்லாம் பண்ணோம், கீழ்ப்படியாது, சில காரியங்கள் பண்ணோம், ரொம்ப சுட்டியாக இருக்கும், எல்லாம் பண்ணணும். கூப்பிட்டு என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். நீங்கள் கோபமாக இருந்தால் திட்டுக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார பைபிளில். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதீர்கள். ஏன் கோபப்படுத்துகிறோம்? முதல்ல நம்ம இருதயம் சரியில்லை, நம்ம இருதயம் கேடு உள்ள இருதயமாக இருக்குது. அதனால் உள்ளேருந்து வர வார்த்தைகளே வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்குது. அந்த வார்த்தை என்ன போகுது, பிள்ளைகளை இன்னும் கோபப்படுத்துது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ செய்கிற காரியத்தில் கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கும், நீ யூ வில் பி பிளஸ்ஸட்னு சொல்லுங்கள். அந்த கோபம் உங்களை கஷ்டப்படுறது பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம், ஆண்டவர் என்றைக்குன்னா நம்மளை சபிக்கிறாரா? வி ஆர் பிளஸ்ஸட் இன் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு எவ்வளோதான் தப்பு பண்ணாலும், எவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும், என் மகளே என் மகளேன்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். என்றைக்குமே அவர் நம்ம உதறி தள்ளலை. 100 வயசு தாத்தாவானா கூட அப்பப்போ தப்பு பண்ணால் கூட என்ன பண்ண ஆண்டவர் அப்போ கூட என் மகனேன்றாரு. நான் உன்னை கைவிட மாட்டோமான்றார். எவ்வளோ தவறு செஞ்சோம், ஆண்டவர்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட சரி, குழந்தை தப்பு செஞ்சாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழந்தைகளை சபிக்கக்கூடாது, அவங்கள வந்து கேவலமாக சொல்லக்கூடாது, அனிமல் பேரை வச்சு சொல்லக்கூடாது. அவரை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும்.
சில பேரில் என்ன பண்ண குழந்தைங்களுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றாங்க. ஆண்டவர் வந்து பேர் வைக்கிறது எதுக்காக வச்சார் அப்படின்னா, அந்த பேருடைய பிளஸ்ஸிங் வந்து அவங்க மேலே வரணுன்றதுக்கு தான். சில நேரங்களில் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இனி நீ ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படுவாய் அப்படின்னா, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். இப்போ நம்ம ஊரில் தான் ஆபிரகாம்ன்றது மீனிங் தெரியல, அவங்க ஊரில் அது மீனிங் தெரியும் தானே, எபிரேய பாஷையில் அதோட அர்த்தம் தெரியும் தானே. அப்போ அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மைண்டில் மென்டாலிட்டியோட அந்த வார்த்தை கவனிங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியுது. அப்போ என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாம் என் எஜமான ஆபிரகாம் வந்திருக்கிறார். அவங்க வீட்டில் மட்டும் மொத்தமாக அவங்க குடும்பத்து ஆளுங்க வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்த்து 2000 பேர் இருந்தாங்களாம் ஆபிரகாமோட வீட்டில். எவ்வளோ பேர்? 2000 பேர். ஆண்டவரன் வந்து பாருங்கள், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன் சொல்லி கொஞ்ச நாள்லேயே ஒரே நாளில் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சேன். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு சொல்லுங்க? ஒரே ஒரு நாள். ஒரே நாளில் வந்து ஓவர் நைட்டில் என்னான்னா ஆபிரகாமே பெரிய சீமானாய் மாறினான். எப்படி மாறினான்றது அடுத்த வாரம் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அவன் எப்படி சீமானாக மாறினான்? கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவ சேர்த்து வச்சு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ஆயிரக்கணக்கில் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு லட்சக்கணக்கில் காசு சேர்த்துருக்கையா, வேலைகளெல்லாம் செஞ்சு இப்போ தான் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு 2 கோடி கையில் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரிலாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஓவர் நைட்டில் என்ன ஆகிறான், சீமானாக மாறினான். எப்படி சீமானாக மாறினான் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் கண்டுபிடிச்சிட்டு வாங்க எப்படி மாறினான், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத என்ன பண்ணுங்க. அப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஊரில் இப்படி கூப்பிட்றான்னு வச்சுங்க, ஜாதிகளுக்கு தகப்பனே ஐயா வாங்க, ஜாதிகளுக்கு தகப்பனே இங்கே உட்காரும், இப்போ ஜாதிகளின் தகப்பன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லி அந்த ஜனங்களுடைய வார்த்தையே கூட ஆசீர்வாதமான வார்த்தைகளாக அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, பேரை கொடுத்துருக்குறாரு. எந்த பேரை கொடுத்துருக்குறாரு? ஆசீர்வாதமான பேரை கொடுக்கும் பொழுது நம்ம வேறு எதனா பேர் சொல்லி கூப்பிடலாமா? ஒரு பட்ட பேரை வச்சு சொல்லி கூப்பிடலாமா? இல்லைனா வந்து ஒரு அனிமல் நேம் வச்சு கூப்பிடலாமா? இனிமேல் நான் அப்படி கூப்பிட போகிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களாம். அப்போ நீங்கள் இல்லை டக்குன்னு நான் சொல்லிட்டேன், எல்லாருமே கூப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இங்கே. ஆனால் சிலர் வந்து உண்மையை ஒத்துக்கிறீங்க, சிலர் உண்மையை ஒத்துக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, விட்டுறணும். சில போதனைகள் சொல்லிட்டா ஒரே நாளில் மனம் திரும்பிடணும். சிலது வந்து கஷ்டமாக இருக்குது, வார்த்தை உள்ளே போக போக மனம் திரும்புதல் உண்டாகும். சிலதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் விட்டுறணும். இதெல்லாம் அப்படி இன்னையோட என்ன பண்ணிக்கணும், குழந்தைகளை வந்து திட்டுறது, வேறு பேரை சொல்லி கூப்பிட்றது, அனிமல் பேரை சொல்லி கூப்பிட்றது, இதெல்லாம் என்ன பண்ணணும், விட்டுறணும். நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பேன், என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை, என் தேவன் என் ஏசப்பா கர்த்தர் வந்து என் பிள்ளையோட கூட இருக்கிறார், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருங்களா, ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லைங்க நான் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவரே எல்லாத்தையும் பார்த்து, ஒன்றும் நடக்காது. ஒன்றும் உங்ககிட்ட கர்த்தர் பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கான பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான், என் பிள்ளை என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எந்த அதிகாரம் ஞாபகம் இருக்குங்களா? ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லணும். என் பிள்ளை எழுந்து, உங்கள் பிள்ளைங்க தான் உங்களுக்கு ரொம்ப, அவங்க மேலே ரொம்ப பாரமாக இருக்கா, காலையில் எழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்புறம் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கீழே சமாதானத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, சமாதானத்தை அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் ஷாலோன் போடுங்க. அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போ சமாதானம்னா என்ன? ஷாலோம், ஷலோம். அதில் என்னென்ன இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்குது, சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, மேன்மை இருக்குது, செழிப்பு இருக்குது, உயர்வு இருக்குது,
சந்தோஷம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு வார்த்தை தான் சமாதானம் சொல்லிட்டு தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க. அது எபிரேய பதம் வந்து ஷலோம். எத்தனை பேர், நான் போன வாரமே சொன்னேன், போய் கூகுளில் போய் பாருங்கன்னு. எத்தனை பேர் பார்த்தீங்க? வெரி குட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒருத்தர் பார்த்துருக்கீங்க? என்னன்னு ஷலோம்னு இருக்கா? அவள் தானே அர்த்தத்துக்கு போயிடுவீங்களா? அப்புறம் அது போகக்கூடாது. ஷலோம்ன்றதை போய் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். நீங்களாம் வந்து குட் லேர்னர்ஸாக இருக்கணும், கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இங்கே வர்றதே மெயினாக எதுக்கு தான் வரும்? கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இன்னும் உள்ள கிரியை செய்வது ரொம்ப ஈஸி. ஒரு வசனம் புரிஞ்சிடுச்சுன்னா அந்த வசனம் மறக்காது. ஒரு வசனத்தை நம்ம உணர்ந்து கொண்டுட்டோன்னா அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யும். அது என்னை விட்டு, என் மனசை விட்டு போகாது, என் இருதயத்தை விட்டு போகாது. படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சம்மு நல்லா புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக மறக்காது. புரியலன்னா அது வந்து அதை பார்த்தாலே பயம் வந்துடும். ஐயோ வந்துடுச்சா, அந்த இது எனக்கு புரியவே தெரியாத கொஸ்டின் வந்துச்சு, புரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு இருக்கும். வசனம் புரியணும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வீட்டில் இந்த வசனங்களை வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வேலையை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். நிலத்தை பண்படுத்தாமல், எதையுமே விதைக்காமல், எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் அறுவடையை நம்ம பார்க்க முடியாது. பலனை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. கர்த்தராக செய்வார்ன்றதுக்காக கர்த்தர் வந்து பிள்ளைகளை பெற்றோர்கள் கர்த்தர் கொடுக்கல. அவரே எதை பார்த்து அதெல்லாம் அப்படியே வளர்ந்துருவாங்க அவங்களே. அப்படிலாம் கிடையாது. அவர்களை நடத்த வேண்டும். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலை என்ன பண்ண நடத்து. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எந்த வசனம்? நீதிமொழிகள். பாருங்கள், இந்த வசனம்லாம் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக, இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ நம்ம எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருப்போம்? 22:6. நீதிமொழிகள் 22:6. இதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் அப்படியே வரீங்களா? ஸோ இந்த வசனங்களை எடுத்து என்ன பண்ணணும்? அதை தியானிக்கணும், அதை மெடிடேட் பண்ணணும், இது உள்ளே போகணும். பிள்ளைகளை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை கூறணும். யாக்கோபு என்ன பண்ணுறாரு? அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடிலாம் கூப்பிட்டு பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார், ப்ளஸ் பண்ணுறாரு. நம்ம ப்ளஸ் பண்ணப்படுவதற்கே அழைக்கப்பட்டவர்கள், ப்ளஸ் பண்ணுவதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, மற்றவர்களை நம்ம இதுதான் நம்முடைய படம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிக்சர் என்னென்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், மற்றவர்களையும் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை திட்டுறதுக்கோ, அவங்க மேலே பொறாமை கொள்றதுக்கோ, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கோ, அவன் உருப்பிடாமல் போகணும்னு நினைக்கிறதுக்கோ, அவன் ஏன் இதெல்லாம் செய்கிறான்னு நினைக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் அழைக்கல. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும்? சுமக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா, எப்பவுமே நான் என்னையை பற்றி நான் யோசிக்கல, மற்றவர்களை பற்றி யோசிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? என்னை பற்றி நான் யோசிக்கல, மற்றவர்களை பற்றி யோசிக்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கையில் கூட எடுத்துங்க. யோபு அவன் தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை என்ன பண்ணாராம்? மாற்றினார். அவன் மைண்ட் வந்து பாருங்கள், அவனையே நினச்சிட்டு இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க, யோபு என்னங்க தப்பு செஞ்சார், ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய உபத்திரம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். தப்பு செய்யாத ஒரு ஆள் கர்த்தர் வந்து தண்டிப்பாரா? இந்த உலக கோர்ட்டு, இந்த உலக நீதிபதி அதை செய்ய மாட்டாங்க. தப்பு செய்யலை ஒரு மனுஷன், அவனை கூப்பிட்டு வந்து தண்டனை கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே அதை செய்ய மாட்டாங்க. கர்த்தர் மட்டும் அதை எப்படி செய்வார்? நிச்சயமா செய்ய மாட்டார். ஆண்டவர் வந்து அப்படிலாம் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு தவறான காரியத்தை கொடுத்து நம்ம சோதிக்கிறவர் அல்ல. அவரை அது மாதிரி சோதிக்க முடியாது. ஆண்டவர் நம்ம யாருன்னா சோதிக்க முடியுமா? ஒரு தப்பான காரியத்தை கொடுத்து சோதிக்க முடியுமா? முடியாது. உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்கிறார். அவரெல்லாம் அப்படி என்ன பண்ண முடியாது. அப்போ அதே மாதிரி தான் நம்மளே வந்து என்ன பண்ண, ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறான், தப்பு செய்யலை, உருப்படியாக இருக்கிறான், நல்ல காரியத்தை பண்ணுறான், ஜெபிக்கிறான், பைபிள் எல்லாம் அவனை போய் சும்மா வந்து வேற ஒரு காரியத்தை கொடுத்து அப்படிலாம் ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ என்ன நடந்தது யோபுனுடைய வாழ்க்கையில்? ஆண்டவர் சொல்கிறாரு, பார், சி, இதோ யோபு உன்னுடைய கரத்தில் இருக்கிறான் அப்படின்றாரு. நான் யோபு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லலை ஆண்டவர். நல்லா வாசி பாருங்க, 12 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி,
இதோ, அதாவது அங்கேயே நிறுத்துங்க. இதோன்னு வருது. என்னென்னு வருது? இதோ. இதோன்னா என்னென்னா, தமிழ் அதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா, கரெக்டான மீனிங் இங்கிலீஷில் சீன்னு வருது. என்னென்ன சி அப்படின்னா பார்னு அர்த்தம். பிஹோல்ட் இங்கிலீஷில் பார், அவன் உன் கையில் இருக்கிறான்னு அர்த்தம். பாரு, யோபு வந்து எங்கேயோ கரெக்டாக இருந்தவன் எப்படியோ ஸ்லிப்பாக எங்கே போயிட்டான்? சாத்தானுடைய கரத்தில் அவன் போயிட்டான். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா கரெக்டாக சொல்லியிருப்பார். யோபு வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறான், இன்னும் கூட அவன் கரெக்டாக இருப்பானோ இல்லைன்னு தெரியல, செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், யோபு உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதுக்கு பதிலாக? யோபு வந்து உன் கையில் இருக்கிறான், நல்லா தான் இருந்தான், எப்படியோ ஸ்லிப்பாக என்ன பண்ணிட்டான், உன் கைக்கு அவன் வந்துட்டான் அப்படின்றார் ஆண்டவர். அப்படின்னா என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் சுய நீதி, அதாவது நான் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், நான் இப்படி அப்படின்னு சொல்லி அவனை தன்னை பற்றியே பேசுகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரையும் சபிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பிறந்த நாளை சபிக்கிறான், எல்லா காரியத்தையும் சபிக்கிறான். அவனுடைய தாயினுடைய அந்த கரு இது ஊம் அப்படின்றாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணுறான், சபிக்கிறான். அப்படி அந்த மாதிரி வந்து சபிச்சு தள்ளுறான். நான் எவ்வளோ கரெக்டாக இருந்தேன் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசுகிறேன், வா நம்ம வந்து வழக்காடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரியத்தை சொல்லி அங்கே அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது, நூல் பிடிச்சி எல்லாம் அளக்கும் போது நீங்கள் எங்கே போயிருந்தா அதெல்லாம் பேசுகிறார் கர்த்தர். அப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார், யோபு வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்முடைய சுய நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னா, அது அழுக்கான கந்தையை போல் இருக்குது. நான் ஜெபம் பண்ணுங்க, நான் பைபிள் படிக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக, நான் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பேருக்கு வாழ வச்சுருக்கிறேன், எவ்வளோ வஸ்திரம் கொடுத்துருக்குறேன், இப்படிலாம் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது கர்த்தர்கிட்ட. ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுனால இதை நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாக இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார், சகல நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் என்ன பண்ணுறேன், 4 பேர் நான் பகிர்ந்து கொடுக்குறேன், நன்றியுள்ள இருதயத்தோடு. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை நான் என்ன பண்ணுறேன், மற்றவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது, அது வந்து நன்றி உள்ள ஒரு உணர்வு. ஆனால் இதெல்லாம் நான் பண்ணதுனால தேவன் நான் முன்னாடி வந்து நின்று நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பார்க்குறாரு, உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. அப்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய நாமத்தினால நான் கர்த்தர்கிட்ட போக முடியாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபம் பண்ணுறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுறோம். சும்மா பேரை சொல்கிறது மட்டும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் பிதாவே அப்படின்னா சும்மா பேரை சொல்கிறது மட்டும், சும்மா ஜெபத்தை முடிக்கும் போது அந்த பேரை சொல்லி ஆட் பண்ணி முடிப்பா, அப்படி கிடையாது. அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, எனக்கு இயேசு என்ன செஞ்சுருக்கிறார் அதன் அடிப்படையில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர் என்னை மீட்டு இருக்கிறார், அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நான் தகுதி இல்லாத ஆண்டவரே, ஆனால் அவர் என்னை தகுதிப்படுத்துகிறார், அவர் செஞ்ச காரியத்தின் மூலமாக உம்மிடத்தில் வருகிறேன். அதான் அதோட அர்த்தம். அல்லேலூயா. இப்படியே இருக்கிறீங்க கேட்டுக்கிட்டு. ஆண்டவர் வந்து இப்போ கர்த்தரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை கொண்டாட நம்ம அதாவது எமோஷனே இல்லாத பீயிங்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, படைக்கல. ஐயோ சத்தங்கத்தை போட்டுறாத, கை தட்டிடாத, அவ்வளோதான், பக்கத்தில் இருக்க எல்லாம் தப்பாக நினச்சிப்போம். கிடையாது. உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணணும், ஸ்தோத்திரமும் ஒரு ஆமேனும் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதவர்கள் அல்ல, இதெல்லாம் செஞ்சால் தப்பு போல் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அமைதியான முறையில் என்ன பண்ணணும், ஒரு தொழுகையை பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அல்ல. கர்த்தரை என்ன, வி ஹாவ் டு செலிப்ரேட் காட். நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை கொண்டாடி, எனக்கு இவ்வளோ காரியத்தை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, அவருடைய நீதி தான் நம்மை வாழ வைக்கிறது. யோபு கொஞ்சம் என்ன பண்ணார், அவருடைய நீதியை கொஞ்சம் காட்டலான்னு ட்ரை பண்ணார், நான் எல்லாத்துலேயும் கரெக்டுன்னு. ஆண்டவர் என்ன பண்ணார், ப்ரூவ் பண்ணிட்டார், கிடையாதுன்றார். அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான், அவருடைய தயவு தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறி போயிட்டோம். யாருமே கரெக்டு கிடையாது. யாருமே இல்லைங்க, நான் வந்து கொஞ்சம் கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எல்லாருமே தப்பு செஞ்சோம், எல்லாருமே பாவி தான். தேவனுடைய பார்வையில் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் பாவியாக தான் இருந்தோம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி நீதிமானாக மாறி இருக்கிறோம். மற்றவங்க நம்ம குறை சொல்லலாமா, குற்றம் சாட்டலாமா, அவன் சரி கிடையாது, இவங்க சரியில்லை, இவங்க சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா கர்த்தர் நம்மளை பார்ப்பார், நீயும் சரியா, உன் வாழ்க்கையில் தவறு இருக்குது தானே, உன் வாழ்க்கையில் குறை இருக்குது தானே. இதெல்லாம் வெளிப்பாடுகள் உள்ள சத்தியங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆசீர்வாதத்துக்கான பாதையில் கடந்து போக ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம்.
வாழ்க்கையில் முன்னேறணுமா, ஒரு நல்ல இடத்துக்கு வரணுமா, செழிப்பு பார்க்கணுமா, மற்றவர்களை குறை சொல்லுவதை நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முடிந்த அவங்களுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உங்களுடைய பாதைகளை அவங்களுக்கு காண்பீங்க, இன்னுமே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணிட்டு விட்டுறணும். ஹல்லேலூயா. வாசனம் அதுதான் சொல்லுது, வார்த்தை அது. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம அதை பேசணும். அது ஒரு சின்ன, அது பேர் என்னது? மற்றவர்களை பற்றி பேசுறது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லி பேசுகிறது சில பேருக்கு சந்தோஷம். மற்றவர்கள் குறை சொல்லி பேசுனா அது ஒரு எப்படி ஒரு குடித்தா சில பேருக்கு சந்தோஷம் வருதோ, அதே மாதிரி சிலரை பற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா குறை பேசுனேன்னா எப்படி இருக்குது அவங்களுக்கு? பெரிய சந்தோஷம். அது நல்ல சந்தோஷம் இல்லை, மாம்சத்தினுடைய சந்தோஷம். ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க, அவங்களுடைய குறைகள் இருக்குன்னா அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எல்லாம் அமைதலுள்ள இருதயத்தோட, சாந்தமுள்ள ஒரு இருதயத்தோடு என்ன பண்ணலாம்? சில காரியங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லலாம். அதுக்காக தான் சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமே. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை சொல்லுங்கள்? இருதயத்தை சீர்படுத்துவோம். ஏன்னா விசுவாசம் அங்கே தானே இருக்குது. விசுவாசம் அங்கே தானே வர முடியும். நிலத்தை சரி பண்ணாமல் விதையை விதைச்சா என்ன ஆகும்? விதை ஒன்றுமே பலன் கொடுக்காது. இருதயமாக இந்த நிலத்தை என்ன பண்ணணும்? சரி செய்ய வேண்டும். சரி செய்யப்படும் பொழுது அது மிகுந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும். ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட திருவசனங்களை கர்த்தாவே நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையை பாராட்டினீர். உமக்கு நன்றி. இன்னுமாய் இந்த சத்தியத்தில் நம்முடைய வார்த்தையில் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. சொல்லப்பட்ட வார்த்தையில் விதைக்கப்பட்ட வசனங்கள் இருதயமாகிய அந்த நிலத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும் ஆண்டவரே. பெருக செய்யுங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க. சபையில் ஆத்துமாக்கள் பெருகட்டும். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே, நன்மையை காண செய்யுங்க, மேன்மையை காண செய்யுங்க. உடைய நாமத்திற்கே சகல துதிக்க நம்பிக்கை ஆட்டி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேலையில்